ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நறுமணம் சேனல். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் குருமா, ஒயிட் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் மிக்ஸ்டு வெஜிடபிளாக கொஞ்சம் பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பட்டாணி, நம்மக்கிட்ட என்ன காய் இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கலாம். அதை நான் கொஞ்சம் வேக வச்சு ஒரு ஆவி வச்சு வச்சுருக்கேன். அதுக்கு 2 பெரிய சைஸ் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். காரத்துக்கு ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு. தேங்காய் மசாலாவுக்கு தேங்காய் ஒரு 1/2 கப், 1/4 ஸ்பூன் கசகசா, கொஞ்சம் சோம்பு, திக்னஸ்க்காக முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 10லேருந்து 12 உடச்ச முந்திரி தான். முந்திரி இல்லைன்னா உடச்ச கடலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் தூள், தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு, 2 பட்டை, ஒரு பிரியாணி இலை, கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஆரம்பிச்சிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி முதல்ல எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த குருமா மசாலா கம்மியாக இடியாப்பம், ஆப்பத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுமே பச்சை மிளகாய் போடுறேங்க. காரம் நான் 6 மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் அதிகம் வேணாலும் சரி, இல்லை கம்மியாக வேணுனாலும் பார்த்து போட்டுக்கோங்க. அரிஞ்சு வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் போட்டுடுறேன். இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கினதுமே இதையும் அரைச்சி எடுத்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் மசாலாவையும் அரைச்சி எடுத்துடலாம். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேங்காய் மசாலா, வெங்காயம் எல்லாத்தையும் நான் அரைச்சி வச்சுட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரியாணி இலை, பட்டை, சோம்பு, அது பொரியும் போதே கருவேப்பிலையும் போட்டுடுறேன். இந்த குருமாக்கு மஞ்சத்தூளோ தக்காளியோ எதுவும் போடக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த வெள்ளையாக வரணுன்றதுக்காக தான் இப்படி இந்த டைப்பில் பண்ணுறது. எல்லாம் பொரிஞ்சதுமே நம்ம வேக வச்சுருக்க காயை போட்டுடுறேன். லேசாக அதில் பரட்டி கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய விழுதை ஊற்றிடலாம். திக்னஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெள்ளை குருமாக்கு தேவையான உப்பை சேர்த்துடுறேன். இந்த குருமாக்கு தேவையான உப்பை இப்போ போடுறேன். ஒரு சின்ன கொதி வந்ததும் நம்ம தேங்காய் மசாலாவை ஊற்றிடலாம். தேங்காய் மசாலா சேர்த்த பிறகு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். ஏன்னா தேங்காய் போட்டு ரொம்ப கொதிக்க விட்டால் டேஸ்ட் மாறிடும். இந்த வெங்காய விழுது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. அப்புறம் நம்ம தேங்காய் மசாலா ஆட் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க. இப்போ நான் தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா போட்டு அரைச்சா தேங்காவை ஊற்றிடுறேன். உப்பு செக் பண்ணணும்னா இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க. குருமாக்கு இது ஒரு 3 to 5 மினிட்ஸ் கொதிச்சா போதுங்க. நம்ம வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு. இடியாப்பம், ஆப்பம் சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. கொதிக்கும் போதே இப்போ ஏலக்காய் பொடியும் சேர்த்துடுறேன். அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் பாயில் ஆகட்டும், இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோ நம்ம டேஸ்டியான ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ குருமாவில் சேர்க்க முடியாது, அதை சேர்த்துக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் நறுமணம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.